ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமா ஆஷிஷ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேரட் அல்வா பார்க்க போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கேன், தோல் சீவி துரி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா சக்கரை 300 கிராமுங்க, 5 டேபிள் டீஸ்பூன் கீ எடுத்திருக்கேன், ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூவும் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. கீ ஊற்றிட்டு அந்த கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இது தண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா திரும்ப 2 டேபிள் டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த திருவின கேரட் எடுத்து போட்டுக்கோங்க. கேரட்டை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வதக்க உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாகிட்டே வரும். கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குங்க. இது நம்ம டெய்லி எடுத்துகிட்டா கூட உடம்புக்கு நல்லதுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை சைட்டுக்கு நல்லதுங்க. குட்டீஸுங்களுக்கு கேரட்டு விரும்பி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி அல்வா இல்லைன்னா ஜூஸு இல்லைன்னா கேரட் கீர் இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் டைமில் கூட கேரட்டை கட் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட பசங்க சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கிட்டே வாங்க. வதக்க உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாகிட்டே வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா பால் எடுத்து ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. ஸோ இந்த பாலில் தான் நம்மளுக்கு அந்த கேரட்டு வெந்து வரும். உங்களுக்கு வதக்க கேரட் வெந்துட்டே உங்களுக்கு கம்மியாகிட்டே வரோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கலக்கிட்டே வாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறும். உங்களுக்கு நல்லா கலக்கிட்டே வரும்போது டிக் ஆகும்போது ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் அளவில் போட்டிருக்காங்க. ஏலக்காய் நல்லா ஸ்மெல்லுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பபுள்ஸ் வருதுங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா சுண்டிகிட்டே வருதுங்க. ஸோ உங்களுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கீ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரை கிரேப்ஸும் அந்த கேஷ்யூவும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அல்வா ரெடிங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.